நமது மூளைக்குள்ள ஒரு ரகசிய கடிகாரம் இருக்கு. அதுக்கு கண்கள் கிடையாது, எந்த வெளிச்சத்தையும் அதனால நேரடியாக பார்க்க முடியாது. ம். ஆனாலும் நாளை காலை சூரியன் சரியா எத்தனை மணிக்கு உதிக்கும் அப்படிங்கிறது அதுக்கு இன்றே தெரியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா. அது நம்ப முடியாத ஒரு உண்மையும் கூட. ஆமா, அந்த ரகசிய கடிகாரத்தோட பெயர் தான் SCN. அதாவது நவீன வாழ்க்கையோட ஓட்டத்துல இந்த வேலைப்பழோ, நாளுக்கு நாள் அதிகமாகிற மன அழுத்தம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு தீராத மனக்குழப்பத்தை உருவாக்குது இல்லையா? நிச்சயமா ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க முழிக்கும்போது நேற்றைய நாளோட சோர்வு உங்களை விட்டு விலகாதது போல நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கீங்களா? உங்க நாளோட முதல் நிமிடமே ஒரு போர்க்களம் மாதிரி மாறிடுதா? ம். இது பலரும் தினமும் எதிர்கொள்ற ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கான ஒரு மிக ஆழமான அமைதியான தீர்வு அதுதான் படைப்பின் நேரம் அப்படின்னு அழைக்கப்படுற பிரம்ம முகூர்த்தம். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது சும்மா ஒரு சுய ஒழுக்க பழக்கம் மட்டும் கிடையாது. அது மனித உடலையும் மனதையும் பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு பாலம்னு இந்த தரவுகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. சரி, இத விரிவாக பார்ப்போம். இந்த அதிகாலை நேரத்துக்குள்ள அப்படி என்னதான் ஒளிஞ்சிருக்கு? மனிதர்கள் உட்பட பூமியில இருக்கிற எந்த உயிரினமும் தன்னிச்சையா இயங்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு தாளத்துல, அதாவது ஒரு ரிதத்துல இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பும் அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி தான் இயற்கையாவே டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஓ, இன்ட்ரெஸ்டிங். அந்த பிரபஞ்சத்தோட தாளமும் நம்ம உடலோட உயிரியல் தாளமும் மிக துல்லியமா இணைற ஒரு அற்புதமான புள்ளி தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஆயுர்வேதமும் இன்னைக்கு நவீன மருத்துவத்துல நம்ம பேசுற குரோனோபயாலஜி எனப்படும் காலமுறை உயிரியலும் சரியா ஒரு புள்ளியில இணையுது. ஆமா. மனிதனோட உடலும் மனதும் இந்த பிரபஞ்சத்தோட சுழற்சியில தங்களை எந்த முரண்பாடும் இல்லாம இணைச்சிக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் நிகழ்வு இது. அந்த நேர கணக்கீட்டையும் அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலையும் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஆதாரங்கள்ல இருந்து பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரியன் உதிக்கிறதுக்கு 1 மணி 36 நிமிடங்களுக்கு முன்னாடி தொடங்கி 48 நிமிடங்களுக்கு முன்னாடி முடியிற ஒரு கால இடைவெளி. சரியா சொன்னீங்க. அதாவது இது சரியா 48 நிமிடங்கள் மட்டும் நீடிக்கிற ஒரு நேரம். இத இரவின் 14வது முகூர்த்தம்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு மொத்தம் 30 முகூர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொன்னும் 48 நிமிடங்கள். ஆனா இதுக்கு ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு பேர் வந்துச்சு? அதுக்கு ஒரு அழகான விளக்கம் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல பிரம்மா அப்படின்னா பிரபஞ்சத்தை உருவாக்குபவர் அல்லது பேரறிவு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓ, அப்போ இது புதுசா அறிவை பெறுவதற்கான நேரம், நம்மள நாமே புதிதா உருவாக்கிக்கிற ஒரு நேரம்னு எடுத்துக்கலாமா? அதான் அதோட மைய கருத்து. இந்த குறிப்பிட்ட 48 நிமிஷத்துல நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற அறிவியல் என்னன்னா, மனித உடலோட உயிரியல் கடிகாரம் இயற்கையோட சுழற்சியோட ரொம்ப துல்லியமா லாக் ஆகுது. இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா, சூரிய உதயத்துக்கு சரியா 2 முகூர்த்தங்களுக்கு முன்னாடி தொடங்குற நேரம் இது. அதாவது சூரிய உதயத்துக்கு 1 மணி நேரம் 36 நிமிடங்களுக்கு முன்னாடி தொடங்கி 48 நிமிடங்களுக்கு முன்னாடி முடிவடைகிற காலம். அப்போ இது தினமும் கடிகாரத்தை பார்த்து ஒரே நேரத்துல அலாரம் வைக்கிற விஷயம் கிடையாது. உதாரணமா, நீங்க இருக்கிற ஊர்ல நாளைக்கு காலை 6 மணிக்கு சூரிய உதயம்னா அதுல இருந்து 1 மணி நேரம் 36 நிமிடங்களை கழிக்கணும். எக்ஸாக்ட்லி. அதாவது காலை 4:24 முதல் 5:12 வரை உள்ள அந்த 48 நிமிடங்கள் தான் உங்களின் பிரம்ம முகூர்த்தம். குளிர்காலம் கோடைகாலம்னு பருவங்கள் மாற மாற சூரிய உதயமும் மாறும். அதுக்கேத்த மாதிரி இந்த நேரமும் மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வாழும் புவியியல் அமைப்பை பொறுத்தும் இது மாறும். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான அறிவியல் என்னன்னா, ஆயுர்வேதத்தின் படி மனித உடலிலும் இயற்கையிலும் வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 தோஷங்கள் இருக்கு. அதிகாலை 2 மணி முதல் 6 மணி வரை பாத்தீங்கன்னா வாத தோஷத்தோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். வாதம் அப்படிங்கிறது காற்று மற்றும் ஆகாயத்தோட கலவை. இங்கே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. வாதம், காற்று, ஆகாயம்னு எல்லாம் சொல்லும்போது அது ஏதோ ஒரு தத்துவார்த்தமான வார்த்தை மாதிரி தோணுது. அதிகாலை 4 மணிக்கு ஒரு சாதாரண மனிதனோட செரிமான மண்டலத்துக்கும் இந்த ஆகாயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப நியாயமான கேள்வி. ஆகாயம்னா ஆயுர்வேதத்துல வெற்றிடம் அல்லது ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனோட உடம்புல அந்த அதிகாலை நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. முந்தைய நாள் இரவு சாப்பிட்ட உணவு முழுமையா செரிக்கப்பட்டு வயிறு அப்புறம் குடல்களோட செயல்பாடுகள் ஓய்ந்திருக்கும். ஓ, அதாவது செரிமான மண்டலத்துல ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கும்.
ஆமா, சரியா புடிச்சிட்டீங்க. செரிமானத்துக்காக அதிக ரத்த ஓட்டமோ ஆற்றலும் தேவைப்படாத அந்த நேரத்துல உடம்போட ஒட்டுமொத்த ஆற்றலும் மேல் நோக்கி, அதாவது மூளையை நோக்கி பாயத் தொடங்கும். உடம்பு எப்படி உள்ளுறுப்புகள்ல ஒரு வெற்றிடத்தை உணருதோ அதே போல மனமும் அன்றாட வாழ்க்கையோட எந்த போராட்டங்களும் இல்லாம, முந்தைய நாள் நடந்த சண்டைகள், எதிர்கால பயம்னு எந்த ஒரு கடந்த கால பதிவுகளும் இல்லாம ரொம்ப அமைதியான ஒரு வெற்றிடம் நிலையில இருக்கும். கண்டிப்பா. இது உடம்புக்குள்ள நடக்கிற வேதியியல் மாற்றம். ஆனா வெளியே காற்றுல நடக்கிற மாற்றங்கள் இதைவிட பிரமிப்பா இருக்கு. அதிகாலை காற்றுல 41% ஆக்சிஜனும் 4% கார்பன் டை ஆக்சைடும் இருக்காம். அது ரொம்ப தூய்மையான ஒரு நிலை. முக்கியமா அந்த நேரத்துல காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை நேசன்ட் ஆக்சிஜன், அதாவது தூய்மையான பிராணவாயு அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபினோட கலந்து ஆக்சி ஹீமோகுளோபினா மாறி உடம்போட மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போகுது. இதனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமா அதிகரிக்குது, உடம்புல இருக்கிற வலிகள் குறையுது, ரத்தத்தோட pH அளவும் சீராகுது அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. இந்த நேசன்ட் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன? சாதாரண ஆக்சிஜனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த நேசன்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது எந்த மாசுக்களும் கலக்காத ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறு. சூரியன் உதிச்சதுக்கு பிறகு வாகன புகை, தொழிற்சாலை மாசு, வெப்பம், இதனால காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் மூலக்கூறுகளோட தன்மை மாறிடும். ஓ, அதனாலதான் அதிகாலை காற்று அவ்வளோ புத்துணர்ச்சியா இருக்கு. ஆமா. அது மட்டும் இல்லாம பிரம்ம முகூர்த்த நேரத்துல வளிமண்டலத்துல இரைச்சல் இல்ல, அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் கதிர்வீச்சுகள் ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ மூளைக்கும் இது ரொம்ப நல்லதா இருக்குமே. நிச்சயமா. இந்த மாசற்ற அமைதியான சூழல்ல நம்ம மூளையில இருக்கிற பீனியல் சுரப்பி அதோட உச்சக்கட்ட செயல்பாட்டுல இருக்கும். இந்த பீனியல் சுரப்பி பிரபஞ்சத்தோட ஒளிச்சுழற்சியோட நேரடியா தொடர்பு கொண்டதுன்னு சொல்றாங்களே. ஆமா. அதோட செயல்பாடு உச்சத்தில் இருக்கும்போது தான் நம்ம மனம் ரொம்ப இயல்பாவே ஒரு தியான நிலைக்கும் அபாரமான அமைதிக்கும் உள்ளாகுது. அதிகாலையில எந்திரிக்கிறது நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். அவங்களும் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அப்புறம் என்ன செய்றாங்க? எந்திரிச்ச உடனே நேரம் மிச்சமாகுதுன்னு நேரா தங்களோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி ஆபீஸ் இமெயில்ஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லனா ஜிம்முக்கு போய் ரொம்ப கடுமையான உடற்பயிற்சிகளை செய்ய தொடங்கிடுறாங்க. ஓ, அது ரொம்ப தப்பு. இப்படி செய்யறது அந்த நுட்பமான சத்துவ நிலைய, நீங்க சொன்ன அந்த வெற்றுப் பலகைய உடனே உடைச்சிராதா? கண்டிப்பா உடைச்சிடும். இதுதான் நாம செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது எவ்ளோ முக்கியமோ, எந்திரிச்ச பிறகு நாம என்ன செய்றோம் அப்படிங்கிறது அதை விட முக்கியம். அதே போல கண் விழிச்ச உடனே இமெயில்ஸையோ சோஷியல் மீடியாவையோ பாத்தீங்கன்னா, மூளையோட அந்த தூய்மையான வெற்று பலகையில அடுத்தவங்களோட பிரச்சனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கொண்டு வந்து கொட்டிடுறீங்க. அப்போ அந்த அமைதியான நேரத்தை நாமளே வீணாக்கிடுறோம். கரெக்ட். பிரம்ம முகூர்த்த நேரத்துல மூச்சு பயிற்சி, ரொம்ப லேசான யோகாசனங்கள் அல்லது அமைதியான தியானம், இத மட்டும்தான் செய்யணும். உடலை வருத்தாம மனசுக்கு அமைதி தரக்கூடிய உங்களுக்கான விஷயங்களை மட்டுமே செய்யணும். இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. சரி, இது இவ்ளோ நன்மைகளை தந்தாலும் இதை எல்லாராலையும் உடனே பின்பற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குள்ள வருவோம். இதுல சில சவால்கள் இருக்கு. இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னன்னா, காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கணும்னா முந்தின நாள் நைட்டு சீக்கிரம் தூங்கணும். ஆனா இன்றைய டிஜிட்டல் யுகத்துல நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் மொபைல் ஸ்கிரீனையும் டிவியையும் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சாதாரண வழக்கமாயிடுச்சு. இந்த பழக்கம் நம்ம உடம்போட உயிரியல் கடிகாரத்தை எப்படி முழுமையா சிதைக்குதுன்னு ஆய்வுகள் ரொம்ப எச்சரிக்கையா சொல்றாங்க. நீங்க நைட் நீண்ட நேரம் டிஜிட்டல் திரைய பார்க்கும்போது நடக்கிற மெக்கானிசம் என்ன? அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கிரீன்ல இருந்து வர்ற நீல ஒளி, அதாவது ப்ளூ லைட், நேரா உங்க கண்ணோட ரெட்டினா வழியா மூளையில இருக்கிற SCNக்கு ஒரு தவறான சிக்னலை கொடுக்குது. என்னன்னு கொடுக்கும்? இன்னும் சூரியன் மறையல, இது பகல் நேரம் தான் அப்படின்னு மூளை நம்ப ஆரம்பிச்சிடுது. இதனால தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பது முற்றிலுமா தடைப்படுது. ஓ, அப்ப நீங்க லேட்டா தூங்கி உடம்புக்கு தேவையான ஓய்வு கொடுக்காம வெறும் அலாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா அது எந்த நன்மையும் தராது. மாறாக அது வாத தோஷத்தை அபரிமிதமா அதிகப்படுத்தி நாள் முழுக்க உங்களுக்கு ஒருவித பதட்டத்தையும் தலைவலியையும் சோர்வையும் தான் கொடுக்கும். முந்தின நாள் நைட்டு நாம சாப்பிட்ட உணவு சரியா செரிமானம் ஆகாம இருந்தாலோ அல்லது மலச்சிக்கல் மாதிரியான செரிமான கோளாறு இருந்தாலோ அவங்க அதிகாலையில எந்திரிக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப சரியான குறிப்பு.
அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, உடல் மற்றும் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் இதுக்கு சுத்தமா பழக்கப்படாத முதியவர்கள், இவங்களெல்லாம் அதிகாலையில எந்திரிக்க சொல்லி கட்டாயப்படுத்த கூடாதுன்னு விதிவிலக்குகளும் கொடுத்திருக்காங்க. இதோட பயாலஜி ரொம்ப சுவாரஸ்யமானது. உங்க உடம்புல முந்தின நாள் உணவு செரிமானம் ஆகலைன்னா உங்க உடம்போட ஒட்டுமொத்த எனர்ஜியும் ரத்த ஓட்டமும் செரிமான மண்டலத்தை நோக்கி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு மூளைக்கு வேலையோ அல்லது தியானமோ செய்ய முயலும்போது என்ன ஆகும்? உடம்புல எனர்ஜி கிராஷ் உருவாகும். அது உடம்புக்கு ரொம்ப பெரிய கேடு விளைவிக்கும். கர்ப்பிணிகள், நோயாளிகளுக்கு உடம்ப ரிப்பேர் செய்ய கூடுதல் நேரம் தேவைப்படுது. ஆயுர்வேதம் எப்போதுமே ஒரு விரைப்பான முரட்டுத்தனமான விதியை எல்லார் மேலேயும் திணிக்காது. உடம்போட நிலைமைய பொறுத்து ரொம்ப நெகிழ்வுத்தன்மையோட நடந்து கொள்ளவே வழிகாட்டுது இல்லையா? ஆமா, அதுதான் அதோட சிறப்பே. இது அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது இது இயற்கையோட லயத்தோட இணைந்து நடனமாடுறது மாதிரி இருக்கு. நள்ளிரவுல ஒரு பூவை நாம வழுக்கட்டாயமா மலர வைக்க முடியாது. அது மெதுவா சூரியனோட வரவுக்காக காத்திருந்து தன் இதழ்களை ரொம்ப அழகா துறக்கும். அதே போல சரியான தூக்கம் இல்லாம உடம்புக்கு தேவையான ஓய்வு கொடுக்காம வெறும் கடிகார அலாரத்தை நம்பி அலறியடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்ப நாமே தண்டிப்பதற்கு சமம். முதல்ல நாம இயற்கையோட ஒத்திசைய பழகணும். இயற்கையோட ஒத்திசைகிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். நவீன மருத்துவத்துல P5 மாடல் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. ஓ, P5 மாடல்னா என்ன? அது பிரிவென்டிவ், பிரெடிக்டிவ், பர்சனலைஸ்ட், பார்ட்டிசிபேட்டரி மற்றும் பாப்புலேஷன் பேஸ்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பிரிவென்டிவ் அப்படிங்கிறது நோய் வருமுன் காப்பது இல்லையா? ஆனா அப்புறம் பார்ட்டிசிபேட்டரி, அதாவது நோயாளி தன் உடல் நலத்துல தானே பொறுப்பெடுத்து பங்கேற்பது. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது அப்படிங்கிறது உங்களை நீங்களே வருத்திக்கிட்டே செய்யற விஷயம் இல்ல. அது விழிப்புணர்வை நோக்கி நீங்க ரொம்ப மெதுவா விருப்பத்தோட எடுத்து வைக்கிற ஒரு அடி. கரெக்ட். உங்க நைட்டு தூங்குற நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைக்கிறதெல்லாம் இதுக்கான முதல் படி. அப்போ இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நாம தொடர்ந்து தாமதமாவே எந்திரிச்சோம்னா, அதாவது காலை 6 மணிக்கு மேல அந்த கப நேரத்துல முழிச்சோம்னா என்ன ஆகும்? ஆய்வுகள் சொல்றபடி நாள் முழுக்க ஒரு தமோ குணம் மேலோங்கி இருக்கும். எந்த ஒரு வேலையையும் உடனே செய்ய தோணாது. தள்ளி போடவே மனசு நினைக்கும். மனச்சூர்வு, சின்ன சின்ன விஷயத்துக்கும் எதிர்மறை எண்ணங்கள், அப்புறம் ஒரு முடிவெடுக்க முடியாம பெரும் குழப்பம் ஏற்படும். ஆமா, எல்லாவற்றுக்கும் மேலா அந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான சக்தி பரிமாற்றத்தை, அந்த அமுதமான ஆக்சிஜனை நம்ம தினமும் தவற விடுறோம் இல்லையா? அது 100க்கு 100 உண்மை. இந்த இயற்கையோட சுழற்சி அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ரயில் வண்டி மாதிரி. அது அதோட நேரத்துல கரெக்டா கிளம்பிடும். நாம் தான் சரியான நேரத்துல பிளாட்ஃபார்ம்ல நின்னு அந்த வண்டியில ஏறிக்கணும். அந்த அதிகாலை அமைதியில நீங்க உங்களுக்காக செலவிடுற அந்த 1 மணி நேரம் பகல்ல நீங்க செய்யற பல மணி நேர தியானத்துக்கும் திட்டமிடலுக்கும் சமமானது. நிச்சயமா, அது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற ஒரு உன்னதமான தன்மையை தட்டி எழுப்பும் நேரம். இந்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வெறும் கடிகாரத்துல முள்ளு காட்டுற நேரம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா புரியுது. ஆமா, அது நம்மளோட பிரக்ஞைய, நம்ம கான்ஷியஸ்னஸ, நம்ம உடலையும் மனசையும் இயற்கையோட மாபெரும் சுழற்சியோட இணைக்கிற ஒரு மிக உன்னதமான தியான புள்ளி. கரெக்ட். நீங்க ஐடி துறையில வேலை பார்க்கறவரா இருக்கலாம், ஒரு மாணவரா இருக்கலாம், அல்லது வீட்டை நிர்வகிக்கிறவரா இருக்கலாம். நீங்க சந்திக்கிற மன அழுத்தம், குழப்பங்கள், பதற்றம், இது எல்லாத்துக்குமான தீர்வு வெளியில எங்கேயும் இல்ல. உங்களுக்குள்ளேயே இந்த அதிகாலை பொழுதோட அமைதியில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா. இதை ஏதோ செய்யணுமேன்னு செய்யற ஒரு கடமையா நினைக்காம, இது ஒரு உயிரியல் மற்றும் மனநல தேவைன்னு புரிஞ்சுக்கணும். உங்க நைட்டு தூங்குற நேரத்தை 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்னு மெதுவா மாற்றி இந்த இயற்கையோட லயத்தோடு உங்களை நீங்களே இணைச்சுக்கோங்க. அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க உடல் நலத்தை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையோட தரத்தையே ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகும். ரொம்ப தெளிவான ஆழமான விளக்கம். சரி, இந்த தேடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்விய, ஒரு சிந்தனைய விட்டு செல்ல விரும்புறேன். கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் உலகம் விழிச்ச பிறகு அவசரமா எந்திரிச்சு இந்த உலகம் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிற ஸ்கிரிப்ட்ல மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளுக்காக ஒரு நடுகனா மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. அல்லது இந்த உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அபாரமான அமைதியில முழிச்சு உங்க நாளுக்கான ஸ்கிரிப்ட, உங்க வாழ்க்கைக்கான திசைய நீங்களே உருவாக்கும் ஒரு படைப்பாளியா மாறப் போறீங்களா? இதுதான் உண்மையான சுதந்திரம். பிரம்ம முகூர்த்தம் உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான். அந்த படைப்பின் நேரம் உங்களுக்காக அமைதியா காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அமைதியில் விழித்தெழுங்கள்.